ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் திருப்பதியை பற்றிட்டு. அதாவது நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஆன்லைன் டிக்கெட் எடுத்துகிட்டு சாமி பார்க்க போகிறதுக்கு இந்த ஒரு சான்ஸ் இருக்குது, இந்த தர்ஷன். வாங்க அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாகவே திருப்பதி தரிசனம் ஆன்லைன் புக்கிங் செய்யணுன்னா நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் செய்து அதே மாதிரி பார்க்கலாம். சுவாமி பார்க்குறதுக்கோ ரூம் புக்கிங் எல்லாமே 3 மந்த் பிஃபோராகவே முடிஞ்சிடும். அப்படி இல்லை நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து போகணும், அப்படி போகணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இலவச தரிசனம் தான் நம்ம போக முடியும். அதுக்கு நேரில் சேர்ந்து போய் நம்ம டேரெக்டாக பார்த்துக்கலாம், இல்லை ஸ்லாட்டட் சர்வர் தர்ஷன் போய் பார்க்கலாம், எஸ்எஸ்டி டோக்கன் அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் நமக்கு ஆன்லைனில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணால் இப்போ இந்த தரிசனம் நீங்கள் பார்க்கணுன்னா குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் அடுத்த மாதம் சுவாமி தரிசனம் பார்க்குறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மந்த் எண்டுலேயே நீங்கள் 23rd 27th நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். கடைசி வாரத்தில் தான் ஓப்பன் ஆகும் இந்த தரிசனம். இந்த தரிசனம் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமம்னு சொல்லுவோம். இந்த தரிசனத்துக்கு நம்ம போனோம்னா கீழ்த்திருப்பதியில் நமக்கு ஹோமம் நடக்கும். அந்த ஹோமத்தை அட்டன் பண்ணிவிட்டு மேலே போய் நம்ம தரிசனம் பார்க்கலாம். இந்த தர்ஷனுக்கு டிக்கெட்டோட ரேட் 1600. இது கப்புள் டிக்கெட், 2 பேர் நம்ம சேர்ந்து தான் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். ஒரு டிக்கெட் எடுத்திங்கன்னா 2 பேர், ஒரு ஐடியிலேருந்து ஒரு டிக்கெட் தான் எடுக்க முடியும். ஆனால் 2 பேர் சுவாமி பார்க்கலாம், ஹோமத்துலேயும் அட்டன் பண்ணலாம். இந்த டிக்கெட்டை நம்ம டிடிடி ஆப் இல்லைனா வெப்சைட் மூலமாக புக் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட்டை கீழ்த்திருப்பதியில் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது அந்த ஆஃப்லைன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதனால் கீழ் திருப்பதியிலையோ மேல் திருப்பதியிலையோ இந்த டிக்கெட் கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் புக் பண்ணணும். இப்போ இந்த டிக்கெட் புக் பண்ணணுன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 200 டிக்கெட் கொடுப்பாங்க. அதனால் நம்ம முன்னாடியே நம்ம லாகின் பண்ணி வச்சுக்கணும். 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா முன்னாடியே லாகின் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அதை வச்சு ஓப்பன் பண்ணால் நம்ம அதை புக் பண்ணி ஈஸியாக அந்த தர்ஷன் பார்க்கலாம். ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கணும், நம்ம அடுத்த மாதம் நம்ம கோவிலுக்கு போகலான்னு நமக்கு திடீர்னு ஐடியா அப்படி வந்துச்சுனாலோ, இல்லை நம்ம பிளான் பண்ணோம் ஆன்லைனில் இந்த டிக்கெட் எடுக்க முடியலன்னா கூட நீங்கள் இந்த டிக்கெட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். இது கப்புள் டிக்கெட் அப்படிங்கிறனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் போகணும்னு கிடையாது. நம்ம 2 ஜென்ட்ஸ் போகலாம், 2 லேடிஸ் போகலாம், 2 அதாவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட போகலாம், 2 பிரதர்ஸ் போகலாம், இல்லை 2 சிஸ்டர்ஸ் போகலாம், 2 ஃப்ரெண்ட்ஸ் போகலாம், இல்லை ஒரு ஒரு அதாவது சிஸ்டர் ஒரு பிரதர் போகலாம், வயசானவங்க கூட போகலாம். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல உட்கார வசதி இல்லைன்னு நினைக்காதீங்க. ஹோமத்தில் ரொம்ப நேரம் உட்காரணுன்னா அது பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்கும், அங்கே தாராளமாக நீங்கள் உட்காந்து அங்கேருந்து ஹோமத்தை பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு வசதியாக தான் இருக்கும். இது நீங்கள் யார் வேணால் புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 2 பேரோட ஆதார் நம்பரும் கொடுக்கணும். பிலோ 12 இயர்ஸ்க்கு டிக்கெட் கிடையாது. ஆனால் நீங்கள் அவங்களோட ஆதார் கார்டு இல்லைனா ஸ்கூல் ஐடி எடுத்துகிட்டு போகணும் ஏஜ் ப்ரூஃப்காக. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு தான் இதுக்கு அவங்க கொடுக்கணும் ஐடி ப்ரூஃபாக. நம்ம பாஸ்போர்ட் கொடுக்கக்கூடாது. அதே நம்ம ஃபாரின் அவங்க என்ஆர்ஐ அவங்க பாஸ்போர்ட் ஆர் ஐடி தாராளமாக கொடுக்கலாம். அவங்களுக்கு தான் ஐடி அந்த ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ண முடியும் பாஸ்போர்ட்டை. ஸோ நீங்கள் யார் பாஸ்போர்ட்டை வச்சு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக தரிசனத்துக்கு போகும்போது தரிசன டிக்கெட்டுடன் பாஸ்போர்ட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் வேலிட் வீசா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ஆதார் வச்சு புக் பண்ணுறவங்க ஆதார் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நேரில் போகும்போது ஹோமத்துக்கும் தரிசனத்துக்கும் கொண்டு செல்லும். கண்டிப்பாக ஹோமத்தில் மட்டும் கிடையாது, தரிசனத்துக்கும் அதை கொண்டு போகணும். நீங்கள் கீழே ரூம் எடுத்துகிட்டு இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் தரிசனுக்கு போகும்போது உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்குமே நீங்கள் இந்த ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக ஆதார், நீங்கள் இது பாஸ்போர்ட் கொடுத்துருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் ப்ளஸ் வேலிட் வீசா கண்டிப்பாக கொண்டு போகணும். இந்த டிக்கெட் இந்த டிக்கெட்டை நம்ம புக் செய்யணும்னு வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. டேட்டையுமே மாற்றி வைக்க முடியாது. நம்ம டேட் நாங்கள் இந்த டைமில் வர முடியாது, அடுத்த எதுவுமே பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அடுத்த 1 மாதம் கழித்து தான் திருப்பி நம்ம இதே மெயில் ஐடி இதே ஆதார் கார்டுக்கு நம்ம இந்த தர்ஷன் புக் பண்ண முடியும். இந்த ஸ்ரீனிவாச திவ்யா அனுகிரக ஹோமம் புக் செய்தால் இந்த ஃபோன் எப்போவுமே பார்த்திங்கன்னா எல்லா தர்ஷனுக்குமே டைம் கேப் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு 1 மந்த் டைம் கேப், இதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த டிக்கெட் புக் செய்துட்டு இதே மெயில் ஐடி ஃபோன் நம்பர் வச்சு நம்ம வேறு ஏதாவது தரிசனம்லாம் தாராளமாக புக் செய்யலாம். அதே வேறு லக்கி டிப்பு 300 rupees வேறு என்ன டிக்கெட் வேணால் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு மெயில் ஐடி புக் செய்து 2 பர்சனுக்கு புக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒருத்தர் வர முடியலன்னா கூட இன்னொருத்தர் தாராளமாக போகலாம், தரிசனம் செய்யலாம், ஹோமத்துலேயும் கலந்துக்கலாம். ஆனால் அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தரை கூட்டிகிட்டு போக முடியாது. அவங்களோட ஆதாரை நீங்கள் எடுத்துகிட்டு போயோ அப்படி காட்டக்கூடாது. புக் பண்ணும்போது நம்ம எந்த ஆதார் கொடுத்தோமோ அதே தான் இதுக்கும் கொடுக்கணும். ஸோ அதனால் டிக்கெட் எடுக்காதவங்க அவங்களால வர முடியலன்னா எடுத்துகிட்டு நீங்கள் அவங்களுக்கு பதிலாக வேறு யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது.
இந்த டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 200 டிக்கெட் மட்டும் புக்கு என்பதால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே வந்து தப்பு இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து ஃபில்லப்லாம் பண்ணிடணும். ஸோ நீங்கள் என்னென்னா இந்த கிளிப் போர்டு யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அது அது அந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு எல்லாமே புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ அதுக்காக நான் போடுறேன். இந்த டிக்கெட்டுக்கு வந்து ரூம் புக்கிங் கிடையாது. ஏன்னா நம்ம ரூம் புக்கிங் எல்லாமே 3 மந்த் பிஃபோராகவே முடிஞ்சிருங்கிறனால நம்ம வந்து இந்த டிக்கெட் இந்த ஹோமம் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம்னா நம்ம வந்து திருமலா திருப்பதியில் ஆஃப்லைன் டிக்கெட் தான் புக் பண்ணணும். அதுக்கான நான் ஒரு ஃபுல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஆஃப்லைன் ரூம் எப்படி எடுக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு. அப்புறம் வந்து நீங்கள் இந்த ஹோமம் எங்கே நடக்கும்னா அலிப்பிரி பக்கத்தில் கோசால, அங்கே தான் ஒரு கோசாலை இருக்கும். அது பக்கத்தில் சின்ன குடில் மாதிரி போட்டிருப்பாங்க, கொட்டா போட்டிருப்பாங்க. அங்கே தான் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமம் நடக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ண எல்லாருமே ஹோமத்தில் கலந்துக்கணும். ஏன்னா ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அங்கே நீங்கள் டிக்கெட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் தான் உங்களுக்கு மேலே தர்ஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க டிக்கெட் கீழே ஹோமம் மட்டும் பண்ணாமல் தரிசனம் பார்க்க முடியாது. இந்த ஹோமத்தில் யார் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டிடிடி அஃபிஷியல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சீல் போட்டு சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் மேலே போய் தரிசனம் பார்க்க முடியும், லட்டு எல்லாமே வாங்க முடியும். ஸோ நீங்கள் தர்ஷன் பார்த்துட்டு நீங்கள் திருமலாவில் போகும்போது தரிசனத்துக்கு நீங்கள் போனால் அப்போ தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. இல்லை நாங்கள் தர்ஷனுக்கு அலோவ் செய்வாங்க. ஹோமத்தில் ஸ்கேன் செய்தால் மட்டும்தான் தரிசன க்யூவில் போகும்போது உங்கள் டிக்கெட் ஸ்கேன் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஹோமம் அட்டன் செய்யணும். அதே டிக்கெட்டை தான் நீங்கள் தர்ஷன் லட்டு வாங்க காட்டணும். நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த ஹோமம் நடக்கிற இடத்துல வந்து டிடிடியோட செக்கிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கார் பார்க்கிங்க்கெலாம் அங்கே ரொம்ப நல்ல வசதியாக இருக்கும். நீங்கள் வண்டி அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ஸ் டாய்லெட்லாம் தனித்தனி ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு அதுவுமே கவலை இல்லைங்க. லக்கேஜ் வசதியும் இருக்குது. லக்கேஜ்லாம் நீங்கள் அங்கே கொடுத்துக்கலாம். ஃபோனு மொபைல் அங்கே மொபைல் வச்சுக்கலாம் நீங்களே தான். ஏன்னா வந்து இந்த ஹோமத்தை வீடியோ எடுக்கலாம். கண்டிப்பாக நம்ம இந்த ஹோமம் நடக்கிற இடத்துல தாராளமாக வீடியோ எடுக்கலாம், அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரெஸ் கோடு இந்த ஹோமத்துக்கு. லேடிஸ்னால் சாரீ கட்டணும். அதே மாதிரி ஜென்ட்ஸ்னால் வந்துட்டு வேஷ்டி ஷர்ட் தான் போடணும் கட்டாயம். அது வந்து அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் ஃபார் ஹோமம் வந்து 8:30க்கு ஹோமத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போயிடணும். ஹோமம் வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சப்போஸ் உங்களால் பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி வர முடியல, எதாவது டிலே ஆகிடுச்சுன்னா 9:30 வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க உள்ளே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஹோமம் முடியறதுக்கு 11 மணி ஆகிடும். ஹோமம் முடிஞ்ச உடனே அங்கே இருக்க அனைவருக்கும் அவங்க வந்து ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் தொன்னையில் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மலை மேலே போய்ட்டு நீங்கள் தரிசனம் பார்க்க போயிடலாம். இப்போ அங்கே டிக்கெட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக போயிடலாம். அதுக்கப்புறம் 11 மணிக்கு நீங்கள் திருமலா தரிசனத்துக்கு செல்லலாம். 11:30 மணி ஆகிடும் இதெல்லாம் முடியறதுக்கு. அப்போ நீங்கள் வந்து பஸ்லையோ கார்லையோ நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு பஸ்ஸும் அங்கே கிடைக்கும் கண்டிப்பாக ஃப்ரீ. அந்த ஏசி பஸ் எல்லாமே கிடைக்கும். இல்லை ஜீப் ப்ரைவேட் வண்டியும் கிடைக்கும். இல்லை உங்களோட ஓன் வெஹிக்கலில் வந்தால் கூட நீங்கள் அதுக்கப்புறமா மேலே போயிட்டு நீங்கள் தரிசனம் பார்க்கலாம் பெருமாளை. நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் ரொம்ப தொலைவுலாம் போக வேண்டாம். 400 மீட்டர் இல்லை 500 மீட்டர் தான் இருக்கும் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு. பார்த்திங்கன்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்டே அங்கேருந்து. அதுக்கப்புறமா அங்கேருந்து நீங்கள் நேராக ரிப்போர்ட்டிங் ஸ்பாட் எங்கே போகணுன்னா ஏடிசி சர்க்கிள் தான் போகணும். 300 ரூபாய் டிக்கெட். அந்த என்ட்ரி பாயிண்டில் தான் இதுக்குமே நீங்கள் போகணும். 300 ரூபாய் தரிசனத்துக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து தான் நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறீங்க. சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமுக்குன்னு தனி க்யூவெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம்லாம் வந்து 1 o'clockலேருந்து நீங்கள் போகலாம் ரிப்போர்ட்டிங் டைம். சப்போஸ் நாங்கள் நடந்து போகிறோம், இல்லை எங்களுக்கு முடிக்காணிக்க செலுத்துகிற வேலையெல்லாம் இருக்குது, நாங்கள் போக லேட் ஆகும்னா அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு அந்த 300 rupees இது க்ளோஸ் பண்ணுவாங்க என்ட்ரன்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவாமி தரிசனம் பார்த்துடலாம். சுவாமி தரிசனம் பார்க்குற டைமிங்கிறது வந்து எல்லாமே 300 rupees மாதிரி தான் ஃபாலோ ஆகும். 2 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் அன்றைக்கி இருக்கிற கோவிலில் இருக்க கூட்டத்தை பொறுத்து தான் தரிசனம் டைமிங் நம்ம சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே குழுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு அங்கே வந்து உங்களுக்கு பேக்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்லிப்பர் வச்சுக்கிறதுக்கு பேகு, ஃபோன் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அங்கேயே உள்ளே கொடுத்துக்கலாம். எப்படின்னா நீங்கள் அதே மாதிரி நீங்கள் யார் கொடுக்குறீங்களோ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துக்கிட்டு உங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதை வாங்குறதுக்காக நீங்கள் போகும்போது அவங்க யார் ஃபோட்டோ எடுத்தாங்களோ அவங்களே தான் போய் லக்கேஜை திருப்பி ரிட்டர்ன் எடுக்கணும். அது உங்களுக்கு எங்கே இருக்கோ ரிட்டர்ன் எடுக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹனுமன் கோவில் இருக்கோம் இல்லையா, நம்ம இந்த கற்பூரம்லாம் இந்த கொடிமரம் மாதிரி
அந்த இடத்துக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுமன் கோவில் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் பில்டிங் PSC4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் நீங்கள் திங்ஸ் எல்லாம் ரிட்டன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்காது. அப்போ நீங்கள் தர்ஷனுக்கு என்னென்ன கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூம் கீ கொண்டு போகலாம். இப்போ குழந்தைங்கள வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி கொண்டு போகிறது, டைப்பர் கொண்டு போகலாம், உள்ளன் ட்ரெஸ் கொண்டு போகலாம், வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம், ஸ்நாக்ஸ் கொண்டு போகலாம், சின்ன பேக் உங்களோட ஹேண்ட் பேக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா வந்து பெரிய பேக்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 to 5 hours ஆகுங்கிறதால சின்ன குழந்தை வச்சுருந்தாலும் வயசானவங்க பெரியவங்க யார் போடாலுமே நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டில் அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட வேலெட் அலோவ் பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போகலாம். கார் கீ, ரூம் கீ அது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. என்னென்ன கொண்டு போகக்கூடாதுன்னா உங்களுக்கே தெரியும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் கொண்டு போகக்கூடாது, ஃபோன் கொண்டு போகக்கூடாது, ஸ்மார்ட் வாட்ச் கொண்டு போகக்கூடாது உள்ள உங்களுக்கு, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். கேமரா கொண்டு போகக்கூடாது. அந்த மாதிரி பொருட்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லக்கேஜ் ரூமில் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த லக்கேஜை எடுத்துக்கலாம். இந்த இதுக்கு வந்துட்டு இந்த தர்ஷனுக்கு வந்து ஒரு 2 லட்டு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை வாங்க போகணுன்னா உங்களுக்கே தெரியும். அந்த சுவாமி பார்த்துட்டு வரும்போது லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா லட்டு கவுண்டர் இருக்கும். கொஞ்சம் தொலைவு நடந்தீங்கன்னா ஒரு 3 minutes அந்த இடத்துல போய் லட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா 50 rupees ஸ்மால் லட்டு, பிக் லட்டு வந்து 200 rupees. அதை நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு காமிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து சில விஷயம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம 10 மணிக்கு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா இதை எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மற்ற தரிசனம் போல் தான் நீங்கள் காலையிலே முன்னாடியே லாகின் பண்ணி வச்சுக்கணும். அதாவது 9:58 லாகின் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவாக போகணும். சேவாக்கு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டும் சீனிவாச திவ்ய அனுகிரகம்னு. அதில் போய்ட்டு நீங்கள் டக்குன்னு ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் தர்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒருத்தராவது ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் உங்களோட தரிசனம் நீங்கள் சொன்ன டீட்டெயிலை கேட்டு நான் டிக்கெட் வாங்கிட்டு சுவாமி பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு பிளான் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து முன்னாடி பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு அடுத்த மாதமே போனால் நல்லாயிருக்கும் சுவாமி பார்க்குறதுக்குன்னு தோன்றவங்களுக்கு இந்த தர்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹோமத்துலேயும் நம்ம கலந்துக்கலாம், இந்த தர்ஷனும் பார்க்கலாம். அதே மாதிரி 1 month ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக 7 days பிஃபோர் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ரூம் நேராக இந்த சுவாமி தரிசனம் பார்க்க போகலாம். ரூம் வந்து ஆஃப்லைன் ரூம் எப்படி எடுக்கணுன்ற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய திருப்பதி டீட்டெயில் அப்டேட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீனியர் சிட்டிசன் தர்ஷன் எப்படி போகணுன்னு அது கொடுத்துருக்கேன். இன்ஃபேண்ட் தர்ஷன் எப்படி போகணுன்னு அதுவும் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை சதமான பவதி விஷஸ் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.